2 மாதங்களுக்கு முன்பதாக வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய சம்பவம். அது எப்படியோ போய் முடிய வேண்டியது. கர்த்தர் அதை வெரி நெக்ஸ்ட் டே சால்வ் பண்ணி நேத்து அதை நினைவு கூற வச்சார் ஆண்டவர். அப்ப அவங்க கிட்ட சொன்னேன், அன்னைக்கு நடந்தது அடுத்த நாள் இப்படி சால்வ் ஆகலைன்னா இன்னைக்கு எப்படி ஆயிருக்கும் சில காரியங்கள். அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன், சில சிச்சுவேஷன் நமக்கு வெளியே சொல்ல முடியாதுங்க. இதோட முடிஞ்சது, இனி என்னில் பேச்சும் இல்லை, என் சுகத்தை நான் மறந்தேன், புலம்பல் கண்ணீர் தான் இனி எனக்கு உணவு, கண்ணீர் தான் இனி எனக்கு அப்போ. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒருவனை கூட என் தேவனால திடப்படுத்த முடியும். அதற்காக அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? முதல்ல எல்லாரும் தனித்து விட்டுட்டு போயிட்டாங்க. அங்க அவர் நிற்கிறார். என் தேவனுடைய நேசத்துக்கு ஈடாய் வேற என்ன நேசம்? நின்னு தொட்டு பேசி திரும்ப தொட்டு திரும்ப பேசி திரும்ப தொட்டு திரும்ப பேசி ஆண்டவருடைய அன்பு. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்தவரே. மலை போல அதை பனி போல உருகிட. கைகளை உயர்த்தி கண்மணி போல் என்னை, ஆமென், உள்ளங்கையில் வரைந்தென்னை கண்மணி போல் என்னை காப்பவரே. இருதயத்திலிருந்து சத்தமா சொல்லுங்க, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும், சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் ஏசையா